எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அலுவலர்களுக்கான முதலாவது மற்றும் இரண்டாவது வினைத்திறமகான் தடை பரீட்சைகளுக்கு பொதுவான நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான செயலமர்வில் 7வது நாளாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். இதற்கு மேலதிகமாக 2 பிரிவினருக்கும் பிரத்யேகமாக பார்க்க வேண்டிய சில விடயங்கள் உண்டு. உதாரணமாக 5வது அத்தியாயத்துக்கு பின்னுள்ள பகுதிகள் 6ஆம் அத்தியாயம் குறிப்பாக, அதுபோல வருகை நடைமுறை, இந்த 2ம் வெவ்வேறாக பார்க்க வேண்டியது இருக்கும். இது தொடர்பான செயலமர்வு பிரத்யேகமாக உங்களுக்கு நடாத்தப்படும். அடுத்து வருகின்ற சனி ஞாயிறு, நாளை மறுதினமல்ல, அடுத்து வருகிற சனி ஞாயிறு இதில் இருந்து அந்த தனியான 2 பிரிவிற்கும் வெவ்வேறாக நடத்தப்படுகிற செயலமர்வுகளும் தொடர்ந்து நடத்தப்படும். பெரும்பாலான பகுதிகள் ஒன்றாக உள்ளடக்கிய பாடத்திட்டம் இருப்பதன் காரணமாக இந்த செயலமர்வுகளும் தொடர்ச்சியாக 2 பேரை முன்னுடைத்த செயலமர்வுகளும் தொடர்ந்து நடைபெறும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதி 139 என்கிற இடத்துல செயலமர்வை நிறுத்தி வைத்ததாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு கொடுப்பனவு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் என்பது தொடர்பாக நாங்கள் இறுதியாக பேசி இந்த செயலமர்வை நிறைவு செய்திருந்ததாக என்னுடைய ஞாபகம். அது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதி 140 இருந்து 143 வரை இருக்கக்கூடிய 4 விடயங்களையும் பார்த்து நிறைவு செய்யலாம். ஏற்கனவே இது தொடர்பான பாடக்குறிப்பு பதிவிடப்பட்டிருந்தது. புதியவர்களுக்காக, புதிதாக செயலமர்வில் இணைந்திருக்கிறவர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து ஆவணங்களும் அனைத்து காணொளிகளும் மீள ஒரு தடவை 2 நாட்களுக்கு பின்னர் பகிரப்படும். அதனால தாமதமாக வந்தவர்கள் இது தொடர்பில் மனக்குறையடைய தேவையில்லை. காணொளிகள் இதனோடு சேர்த்து இன்றைய செயலமர்வு முடிஞ்ச பின்னால பதிவிடப்படும். ஏனைய ஆவணங்கள் மீள ஒரு தடவை உங்களுக்காக பதிவிடப்படும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். சரி, நிதி ஒழுங்கு விதி 140 வினைத்திறமகான் தடை பரீட்சை நோக்கில் அத்துணை முக்கியமானதல்ல என்பதனால அதை நான் தவிர்த்து 141 இந்த பகுதிக்குள்ள போகும். இந்த 141 2 விடயங்களை நீங்கள் இதில் பார்க்க வேண்டும். வங்கி கணக்குகளை செயற்படுத்தி ஒரு வங்கி கணக்கின் ஊடாக காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்யப்படுகின்ற போது காசோலையில் 2 அலுவலர்கள் கையொப்பமிடுகிறார். அதிகாரமளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் அந்த காசோலையில் கையொப்பமிட வேண்டும். இப்ப இங்கு முதலில் கையொப்பமிடுபவர், 2ஆவதாக கையொப்பமிடுபவர் தொடர்பாக வினாக்கள் கேட்கப்படலாம். காசோலையில கையொப்பமிடுவதில் காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்யப்படும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய விண்ணப்பத்தின் பேரில் திரை சேரியினால் அதிகாரமளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் அந்த காசோலையில் கையொப்பமிட வேண்டும். முதலாவதாக கையொப்பமிடுபவர், 2ஆவதாக கையொப்பமிடுபவர் என்பவர்கள் தொடர்பில் பார்ப்போம். சரிதானே? காசோலையில் முதலில் கையொப்பமிடுபவர் இந்த இடத்துல இருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக கையொப்பமிடுபவர் காசோலையில் கையொப்பமிடுபவர் கையொப்பமிடுகின்ற இடைவெளியின் இடது பக்கத்தில் அல்லது காசோலையில் மேலிருந்து கீழாக கையொப்பமிடுவதாக இருந்தால் மேல் வரியில், முதல் வரியில் கையொப்பமிட வேண்டும். அவர் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்று கருதப்படுவார். அவர் கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர் என்று கருதப்படுவார். அவ்வாறே அடிதல்களிலும் கையொப்பமிட வேண்டும். முதலில் கையொப்பமிடுகிறவர் கையொப்பமிடுகின்ற விதம் மற்றும் அவருக்குரிய பொறுப்புகள் தொடர்பாக பார்க்க. காசோலையில் முதலில் கையொப்பமிடுபவர் இடைவெளியின் இடது பக்கத்தில் அல்லது காசோலையில் கையொப்பமிடுவதற்குள்ள மேல் வரியில் கையொப்பமிட வேண்டும். அவர் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்று கருதப்படுவார். 2ஆவதாக கையொப்பமிடுபவர் முதல் கையொப்பமிட்டவருக்கு கீழே அல்லது அவருடைய கையொப்பத்தின் வலதுபுறமாக கையொப்பமிட வேண்டும்.
அடிதல்களிலும் அப்படியே கையொப்பமிட வேண்டும். காசோலை செம்மையாக இருக்கிறது என்பதற்கு முதல் கையொப்பமிடுபவரே பிரதான பொறுப்புடையவரா. காசோலை செம்மையாக இருப்பதற்கு கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்திலே தலையாய பொறுப்புடையவர் அவர். பிரதான பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. இப்ப இதுல காசோலையில கையொப்பமிடும் இருவரும் கையொப்பமிடுகிற முறை தொடர்பாகவும் கேட்கலாம், அல்லது கையொப்பமிடுகின்ற முறை தொடர்பாக விவரித்து முதலாவது கையொப்பமிடுபவருடைய பொறுப்பு என்ன என்று சொல்லியும் கேட்கலாம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சிருங்க, காசோலையில இருவர் கையொப்பமிட வேண்டும். கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய விண்ணப்பத்தின் பேரில், அதாவது கணக்கீட்டு உத்தியோகத்தர் திரைசேரிக்கு விண்ணப்பம் செய்வார். திரைசேரியினால அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் அந்த காசோலையில் கையொப்பமிட வேண்டும். முதல்ல கையொப்பமிடுபவர் காசோலையில இடதுபுறமாக அல்லது மேலிருந்து கீழாக கையொப்பமிடுவதாக இருந்தால் மேல் வரி முதல் வரியில் கையொப்பமிட வேண்டும். அவர் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்று கருதப்படுவார். இரண்டாவதாக கையொப்பமிடுபவர் முதல் கையொப்பமிட்டவருக்கு கீழே அல்லது வலதுபுறத்தில் கையொப்பமிட வேண்டும். அடியிதழ்களிலும் அப்படியே கையொப்பமிட வேண்டும். காசோலை செம்மையாக இருப்பதற்கு கொடுப்பனவு உத்தியோகத்தர் தான் பொறுப்பாக இருப்பார். இரண்டாவதாக கையொப்பமிடுபவருடைய பொறுப்பு பெரும்பாலும் கேட்கப்படுவது உண்டு. பெரும்பாலான பரீட்சைகளில் காசோலையில் இரண்டாவதாக கையொப்பமிடுபவருடைய பொறுப்பு தொடர்பாகத்தான் இது கேட்கப்பட்டு இருக்குது என்றால் அதுலதான் கூடுதலான பகுதி இருக்கு. காசோலையில் இரண்டாவதாக கையொப்பமிடுபவர் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பின்வருவன கவனிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் ஆகும். இரண்டாவதாக கையொப்பமிடுபவர் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேணும் என்று கேட்பார்கள், அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு இந்த விடயங்களில் பொறுப்பு கூற வேண்டும் என்று கேட்பார். முதலில் கையொப்பமிடுபவர் காசோலையில் கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர். அதிகாரம் உள்ளவர் தான் முதலாவது கையொப்பமிட்டிருக்கிறார். முதலில் கையொப்பமிட்டவரின் கைகளிலிருந்து சென்ற பின்னர் காசோலையில் எவ்விதத்திலும் மாறுதல் செய்யப்பட்டிருக்கவில்லை. குறிப்பிட்ட காசோலையில் காணப்படும் பெயர், தொகை, ஏனைய விவரங்கள் ஆகியவையும் உறுதிச்சீட்டில் காணப்படுகின்ற விவரங்களும் ஒத்தவையாக இருக்கிறது. குறிப்பிட்ட உறுதிச்சீட்டு அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முதலிலே கையொப்பமிட்டுள்ளவர் நிதி ஒழுங்கு விதி 139(7) அமைவாக செயற்பட்டிருக்கிறார். 139(7) என்று சொன்னாங்கள், உறுதிச்சீட்டின் முன்புறத்தில் காட்டப்பட்டுள்ள தொகை பெய்ட் என்று சொல்லி அடிச்சு அதுல அவர் கையெழுத்து வச்சிருக்கிறார். வவுச்சர்ல பெய்ட் பிராங்க் அடிச்சு அவர் சைன் பண்ணி இருக்கிறார். யாரு முதலாவது கையொப்பமிடுபவர் பெய்ட் என்கிற பிராங்க்ல சைன் பண்ணி இருக்கிறார். அதான் 7வது இணங்கி ஒழுகி உள்ளார். கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளதை காட்டுவதற்கு உறுதிச்சீட்டில் உள்ள பொருத்தமான புறக்குறிப்பில் தன் முதல் எழுது ஒப்பத்தை இட்டுள்ளார். கொடுப்பனவு செய்யப்பட்டதுக்கு ஒரு பிராங்க், ஒரு சதுர பிராங்க் கொண்டு அடிச்சு 2 பேர் சைன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதற்கு உறுதிச்சீட்டில் காட்டப்பட்டுள்ள புறக்குறிப்பில் அவர் கையொப்பத்தை இட்டுள்ளார் என்கிற இந்த விடயம் இவர் கையொப்பத்தை விட்டுள்ளார். யாரு? இரண்டாவதாக கையொப்பமிடுபவர் கையொப்பமிட்டுள்ளார் ஆகிய விடயங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ காசோலையில செகண்ட் சிக்னேச்சர் வைக்கிறவர் என்னென்ன விஷயங்களுக்கு பொறுப்பாக இருப்பார்? முதலாவது கையொப்பமிடுபவர் காசோலையில கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர். முதல் கையொப்பமிட்டவருடைய கைகளிலிருந்து சென்ற பின்னர் காசோலையில எந்த விதமான மாறுதலும் செய்யப்பட்டிருக்கும் அடையாளம் காணப்படவில்லை. குறிப்பிட்ட காசோலையில் காணப்படுகிற பெயர், தொகை, ஏனைய விவரங்கள் குறித்த உறுதிச்சீட்டில் காணப்படுவதோடு சரியாக இருக்கிறது. குறித்த உறுதிச்சீட்டு அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் கையொப்பமிடுபவர் உறுதிச்சீட்டின் மேல் செலுத்தப்பட்டுள்ளது பெயிட், உறுதிச்சீட்டு என முத்திரை பொறித்து அதன் மீது ஒப்பமிட்டுள்ளார். கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளதை காட்டுவதற்கான உறுதிச்சீட்டில் உள்ள பொருத்தமான புறக்குறிப்பில் தான் கையொப்பமிட்டுள்ளார். இந்த உத்தியோகத்தை தான் கையொப்பம் வச்சிருக்கார் ஆகிய விடயங்களை கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். சரியா? அப்ப நாங்கள் இதுவரையில 135 கீழ் கொடுப்பனவு நடைமுறை தொடர்பாக, அதாவது செலவின நடவடிக்கைகள் தொடர்பாக
4 படிமுறைகளாகவும் வருமான நடவடிக்கைகள் தொடர்பாக 3 படிமுறைகளாகவும் பிரிக்கப்பட்டு நிதி சார்ந்த நடவடிக்கைகளினுடைய பொறுப்பு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். செலவின நடவடிக்கைகள் படிமுறைகளாக வகுக்கப்படுகிற போது அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், சான்றுறுதிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல் என்கிற 4 படிமுறைகளாக வகுக்கப்படுவதை பற்றி பார்த்து நாங்கள் இந்த 4 படிமுறைகளை தொடர்பான விளக்கமும் பார்த்து நாங்கள் இந்த 4 என்ன, இந்த விடயங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்கள் பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் எவை அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய விடயங்கள் எவை என்பது தொடர்பாக பார்த்தோம். அதுக்கு மேலதிகமாக 141 வங்கி கணக்கொன்று பேணப்பட்டு காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்யப்படும் போது கையொப்பமிடுகின்ற 2 உத்தியோகத்தர்களும் ஒப்பமிட வேண்டிய முறை தொடர்பான விடயங்கள் பார்க்கப்பட்டிருக்குது. காசோலையில் 2வதாக கையொப்பமிடுபவர் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய 6 விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக 135 பேசப்பட்ட அடுத்த விடயம் வருமான நடவடிக்கைகள் தொடர்பான வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அது 3 படிமுறைகளாக பிரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கிறார்கள். ஒன்று மதிப்பீடு செய்தல், 2வது சேகரித்தல், 3வது ஏற்றல். மதிப்பீடு, சேகரிப்பு, ஏற்பு என்கிற 3 படிமுறைகளுக்கூடாக ஒரு வருமானம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பார்த்தோம். இப்ப இங்கு மதிப்பீடு என்றால் என்ன? ஒரு வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய கடமையை 3 பிரிவுகளாக பிரிக்க போகிறார். ஒன்று மதிப்பீடு, 2வது சேகரிப்பு, 3வது ஏற்றல் அல்லது மதிப்பீடு என்றால் அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை அது யாரிடமிருந்து அறவிடப்பட வேண்டும் என்கிற விவரம் என்பவற்றை தீர்மானிப்பது மதிப்பீடு. அதாவது அறவிடப்பட வேண்டிய தொகையையும் செலுத்த வேண்டிய நபர்களையும் தீர்மானிப்பது மதிப்பீடு என்பதாக இருக்கும். அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையினையும் அது அறவிடப்பட வேண்டிய ஆட்களையும் ஆராய்ந்து அதை பற்றி தீர்மானிப்பது. இந்த விடயம் அரசாங்கத்தினால ஆற்றப்படுகிற ஒரு சேவை அல்லது வளங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவு அல்லது அறவீட்டை தீர்மானிக்கிற முறை. அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு விடயம் தொடர்பிலும் செலுத்த வேண்டிய தொகை தீர்மானிக்கப்படுவதாக இருக்கும். அப்போ இது ஒரு சட்டத்தினால இந்த விடயம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கலாம். நியதி சட்ட முறையினால அல்லது ஆண்டு மதிப்பீடுகளினால இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும். அப்போ அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அறவீடுகள் அல்லது வருமானங்களையும் அதை செலுத்த வேண்டிய நபர்களையும் பட்டியலிடுகின்ற நடவடிக்கை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இதனை மதிப்பீடு என்பது என்ன நாங்கள் எளிமையாக புரிந்து கொள்கிறோம். மதிப்பீடு என்பது அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை அல்லது அறவிடப்பட வேண்டிய தொகையையும் அதை செலுத்த வேண்டிய ஆட்கள் அறவிட வேண்டிய ஆட்களை ஆராய்ந்து அதை பற்றி தீர்மானித்தல். மதிப்பீடு செய்தல் இதான் முடியும். யாரிடமிருந்து இவ்வளவு தொகை பெறப்பட வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை தயாரிப்பதாக இருக்கும். இப்போ இங்கே அரசாங்கத்தினாலே ஆற்றப்படுகிற சேவை அல்லது வளங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவு அல்லது அறவீடு செய்ய வேண்டிய தொகையை தீர்மானிப்பதாக இருக்கும். இது சட்டத்தினால ஏதேனும் ஒரு நியதி சட்ட முறையினால உத்தியோகத்திற்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அரசாங்கத்தினுடைய அக்கறை அல்லது அரசாங்கத்துக்கு தீங்கான நட்டம் ஏற்படாமல் இந்த உத்தியோகத்தர் செயற்பட வேண்டும். அங்கு சம்பந்தப்பட்ட தொகை சரியாக இருப்பதற்கு இவர்தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு மதிப்பிடப்படுகின்ற தொகை சம்பந்தப்பட்ட தொகை சரியாக இருக்கிறது என்பதற்கான முழுமையான பொறுப்புடையவராக மதிப்பீடு செய்யும் உத்தியோகத்தர் இருப்பார். இப்போ மதிப்பீடு என்பதன் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்வது என்னென்றால் இதுக்குள்ள ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் அதை சொல்லணும். முதலாவது என்ன சொன்னாங்க? அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையையும் அது அறவிடப்பட வேண்டிய ஆட்களையும் ஆராய்ந்து அது பற்றிய தீர்மானிப்பது. 2வது சொன்னாங்க இது அரசாங்கத்தினால் ஆற்றப்படுகிற சேவை அல்லது வளங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவினை
அல்லது அறவீட்டினை தீர்மானிக்கின்ற முறையாக இருக்கும். மூன்றாவது, அரசாங்கத்துக்கு அறவிட வேண்டிய உரிய தொகையை தீர்மானிப்பதும் யாரிடமிருந்து அறவிட வேண்டும் என்பதும் ஒரு உத்தியோகத்திற்கு நியதி சட்ட முறையினால அதிகாரம் அளிக்கப்பட்டபடியமாக இருக்கலாம். அரசாங்கத்துக்குரிய தொகையை தீர்மானிப்பது, யாரிடமிருந்து அறவிட வேண்டும் என்பதை தீர்மானித்தல் என்பது, அறவிட வேண்டிய தொகையையும் நபர்களையும் தீர்மானிப்பது ஒரு சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவருக்கு பொறுப்பாக இருக்கலாம். நான்காவது, சம்பந்தப்பட்ட தொகை அல்லது தீர்மானிக்கப்படுகின்ற தொகை சரியாக இருப்பதற்கு முழுமையான பொறுப்பையும் குறிப்பிட்ட உத்தியோகத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் தன்னுடைய தற்துணிவு முடிவினை பிரயோகிக்கின்ற போது அரசாங்கத்தினுடைய அக்கறைக்கு பங்கம் விளைவிக்காமல் அல்லது அரசுக்கு தீங்கான நட்டத்தை விளைவிக்காமல் செயல்பட வேண்டும் என்கிற 5 விடயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அடுத்தது, சேகரித்தல் என்றால் என்ன? இப்போ முதலாவதால் ஒரு லிஸ்ட் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். 2வது அந்த லிஸ்ட்ல இருக்கிற தொகையை சேகரிக்கிறார், அறவீடு செய்கிறார். முதலாவதால் அறவிட வேண்டிய தொகையையும் ஆளையும் தீர்மானிக்கிறார். 2வது அந்த தொகையை அறவீடு செய்கிறார். அதுதான் சேகரிப்பு என்று சொல்ல. அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையை, அதாவது மதிப்பீடு செய்யப்பட்ட தொகையை அறவிடும் முறை சேகரிப்பு ஆகும். அந்த தொகை பெறப்பட்டு அது தேறும் வரையில் அந்த தொகை சில செக்காக கொடுத்தால் அதை பேங்க்ல டிபாசிட் பண்ணி அது காசாக மாறும் வரைக்கும், அதான் தேறும் வரை இது கைவிடப்படுவது இல்லை. அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையை அறவிடும் முறையை இதை குறிக்கும். அதாவது அந்த தொகை தேறும் வரையில் இந்த நடவடிக்கை தொடர்கிறது. இங்கு ஒரு விடயத்துக்கு கட்டணம் பெறப்பட்டு அல்லது செலவு பெறப்பட்டு சேவைகள் ஆற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அவரால் வழங்கப்பட்ட கட்டணம் அல்லது செலவு பெறப்பட்டு அது தேறும் வரையில் அந்த சேவைகள் அல்லது வழங்கல்கள், அனுமதி சீட்டுகள் வழங்கப்படக்கூடாது. இதன் அர்த்தம் அவர் காசோலை மூலமாக அல்லது காசு கட்டளை போன்றவற்றின் மூலமாக கொடுப்பனவை செலுத்தி இருப்பாராக இருந்தால் அது பணமாக மாறி எங்களுடைய கணக்கில் வங்கி அதை சேர்க்கும் வரையில் சேவைகளை ஆற்றக்கூடாது அல்லது வழங்கல்கள், அனுமதி சீட்டுகள் முதலியவற்றை கொடுக்கக்கூடாது. இது சேகரிப்பு உத்தியோகத்திற்குரிய கடமையாக இருக்கும். இப்போ சேகரிப்புன்னா என்னென்ன விளங்குதா? அங்க முதல் மதிப்பீடு செய்யப்படுது. அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையை நபர்களும் மதிப்பீடு செய்தாச்சு. அந்த தொகையை பெற்றுக்கொள்வதை, அறவீடு செய்வதை இது குறிக்கும் சேகரிப்பு என்பது. அரசாங்கத்துக்கு வருமதியான தொகையை அறவிடுகின்ற முறை. இங்கு சேகரிப்பு என்பது பெற்று அது பணமாக தேறும் வரையில் உள்ள நடவடிக்கைகளை குறிக்கும். இங்கு பணத்தை பெற்று அதற்காக சேவைகள் ஆற்றப்படுதல் அல்லது வழங்கல், அனுமதி சீட்டு போன்றவை கொடுக்கப்படுவதாக இருந்தால் அது முற்றாக தேறும் வரையில் சேவைகள் ஆற்றுவது அல்லது வழங்கல்கள், அனுமதி சீட்டுகள் போன்றவற்றை கொடுப்பது செய்யக்கூடாது. இந்த சேகரிப்பு கடமைகள், ஒரு சேகரிப்பு உத்தியோகத்தர் பணத்தை பெறும்போது நேரடியாக பணம் செலுத்துபவர்களுக்கு அந்த தொகையை சரியாக கணக்கு வைப்பதற்காக இந்த குறிப்பிட்ட பணத்தை நேரடியாக பெறும்போது அவர்களுக்கு அதனை பற்றி சீட்டை கொடுத்து, உத்தியோகத்தர் பணத்தை பெறும்போது அதற்கென்று விசேடமான பற்றி சீட்டுகள் இருந்தால் அதை கொடுக்கலாம், அல்லது பொது 172 பற்றி சீட்டு ஒன்றினை வழங்கி அந்த தொகையை சரியாக கணக்கு வைப்பதற்காக ஏற்கும் உத்தியோகத்திற்கு அனுப்ப வேண்டும். இதுதான் 3வது ஆள், ஏற்கும் உத்தியோகத்தர். அடுத்தவரை பார்ப்போம். மற்ற பகுதிகள் கீழே இருக்கிறது தேவையில்லை. இப்போ எளிமையாக இந்த பகுதியை பார்ப்போம். முதலாவது நாங்கள் மதிப்பீடு என்னன்னு பார்த்துட்டோம். சேகரிப்பு என்பது அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை அறவிடுகிற முறை. இங்கு தொகை பெறப்பட்டு அது தேறும் வரையிலான நடவடிக்கைகளை குறிக்கும். தேறுதல் என்பது பணமாக மாறி கணக்கில் சேர்க்கப்படும் வரைக்கும், அது தேறும் வரையில் உள்ள நடவடிக்கையை குறிக்கும்.
இங்கு கட்டணத்தை அல்லது செலவினை பெற்றுக்கொண்டு ஒரு சேவையை ஆற்றுதல் அல்லது வழங்கல்கள் அனுமதி சீட்டுகள் போன்றவற்றை கொடுப்பதாக இருந்தால் பெறப்பட்ட சேகரிப்பு தேறும் வரையில் இவற்றை நிறைவேற்றக்கூடாது. சேகரிக்கும் உத்தியோகத்தர் பணத்தை பெறுகின்ற போது பணமாக நேரடியாக பெறும்போது அதற்கு பற்றி சீட்டு வழங்க வேண்டும். அதுபோல தான் பெற்றுக்கொண்ட தொகையை சரியாக கணக்கு வைத்து அவ்வாறு அந்த கணக்கில் வைக்கப்பட்ட தொகை ஏற்கும் உத்தியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். மூன்றாவது சேகரிப்பு கட்டுப்பாடு கணக்குகள் வேண்டாம் உள்ளவர்களுக்கு ஏற்றல் என்றால் என்ன? பெறப்படுகிற பணம் அனைத்தையும் அரசாங்க நிதியில், பொது நிதி என்று நாங்கள் சொல்லுவோம், அரசாங்க நிதியில் போடுவதும் அரசாங்க நிதியில் இட்டு வைப்பதும் அதனை சரியாக கணக்கு வைப்பதும் ஏற்றல் என்பதாக அமையும். பெறப்பட்ட பணம் அனைத்தையும் அரசாங்க நிதியில் போட்டு வைத்தல் அல்லது இட்டு வைத்தலும் அதனை சரியாக கணக்கு வைத்தலும் ஏற்றல் என்பதற்குள்ள அடங்கும். இப்போ 3 விஷயங்களை எளிமையாக பார்த்திருக்கிறோம். முதலாவது மதிப்பீடு செய்தல் என்றால் அரசாங்கத்துக்கு அறவிட வேண்டிய தொகையையும் அதனை செலுத்த வேண்டிய நபர்களையும் பட்டியலிடுவதாக இருக்கும். இது வழங்கப்படுகின்ற சேவைகள், வழங்கல்கள், அனுமதி பத்திரங்கள் போன்றவற்றுக்கு பெற வேண்டிய தொகையை மதிப்பீடு செய்வதாகவும் இருக்கும். இரண்டாவது, அப்படி மதிப்பிடப்பட்ட தொகையினை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது சேகரித்தல் என்று சொல்லுவோம். அறவீடு செய்வது, அரசாங்கத்துக்காக வருமதியாக உள்ள தொகைகளை அறவீடு செய்கின்ற நடவடிக்கை சேகரித்தல் என்று சொல்லப்படும். இவ்வாறு சேகரிக்கிற போது அது பணமாக மாறும் வரையிலான நடவடிக்கைகள் சேகரித்தல் என்பதற்குள் அடங்கும். பணமாக மாறும் வரை அதற்கு பதிலாக மேற்கொள்ள வேண்டிய சேவைகளையோ அல்லது வழங்கல்களையோ சீட்டுகளையோ வழங்கக்கூடாது. பணத்தை பெறும்போது அதற்கென பற்றி சீட்டினை வழங்கி பெற்றுக்கொண்ட பணத்தினை முறையாக கணக்கு வைக்கும் பொருட்டு ஏற்கும் உத்தியோகத்திற்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, ஏற்கும் உத்தியோகத்தர் பெறப்பட்ட பணம் முழுவதும் அரசாங்க கணக்கில் இட்டு வைக்கப்படுதலும் அதனை சரியாக கணக்கு வைத்தலும் இதற்குள்ள அடங்கும். சரியாக கணக்கு வைத்தலும் இதற்குள்ள அடங்கும். இனி ஒவ்வொரு உத்தியோகத்தருடைய பொறுப்புகளை நாங்கள் பார்ப்போம். மதிப்பிடும் உத்தியோகத்திற்கு என்னென்ன விதமான பொறுப்பு இருக்குது? சேகரிக்கும் உத்தியோகத்திற்கு இருக்கிற பொறுப்பு என்ன? ஏற்கும் உத்தியோகத்திற்குள்ள பொறுப்பு என்ன? இந்த விடயங்கள்ல கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. நான் கட்டாயமாக வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த விடயங்கள்ல கேள்விகள் வருகிறதுக்கு நீங்கள் 139 இருந்து 135 இருந்து இங்க இருக்கக்கூடிய 143 வரையிலான பகுதிகளை கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக் கொள்ளுங்க. இந்த பகுதிகளுக்குள்ள வினாக்கள் வருகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களின் பகுதிகளைத்தான் முன்னுரிமை கொடுத்து பார்த்து கொண்டு வருது. சரி, அப்ப மதிப்பிடும் உத்தியோகத்தர் ஒருவருடைய பொறுப்பு என்றால் அவர் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு என்ன விடயங்களில் பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கிறார். முதலாவது, சேகரிக்கப்பட வேண்டிய தொகை இயலுமானவரை செம்மையாக மதிப்பிடப்பட்டுள்ளது, பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்படும். சரிதானே? மதிப்பிட உத்தியோகத்தர், மதிப்பிடும் உத்தியோகத்தர் என்றால் என்ன, மதிப்பீடு என்னென்னு படிச்சுட்டோம், திருப்பி கதைக்க மாட்டேன். அப்ப மதிப்பிடும் கடமையை செய்கின்ற உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கீழ்வரும் விடயங்கள்ல பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். ஒன்று, மதிப்பிடப்பட்டுள்ள தொகை, அதாவது சேர்க்கப்பட இருக்கின்ற தொகை முடிந்த வரையில் செம்மையாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது, சேகரிக்கப்பட வேண்டிய தொகைகளின் விவரங்களும் யாரிடமிருந்து அவை சேகரிக்கப்பட வேண்டும் என்பதும் முறையாக சேகரிக்கும் உத்தியோகத்தருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தான் மதிப்பீடு செய்து அந்த பட்டியலை சேகரிக்கும் உத்தியோகத்தரிடம் கொடுத்துட்டு,
சேகரிக்க வேண்டிய தொகைகளின் விவரங்களும் யாரிடமிருந்து அந்த தொகைகள் சேகரிக்கப்பட வேண்டும் என்பதும் முறையாக சேகரிப்பு உத்தியோகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, சேகரிக்கப்பட வேண்டிய தொகைகளை மதிப்பீடு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கின்ற சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த கருமம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதிப்பீடு செய்ய வேண்டிய தொகைகளை மதிப்பிடும் போது அதனோடு தொடர்புடைய சட்ட ஏற்பாடுகள் முழுமையாக கவனத்தில் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான்காவது, வேலைகள் அல்லது சேவைகளுக்கான செலவுகளை தீர்மானிக்கும் போது அவற்றுக்கு ஏற்படக்கூடிய நேரடியான மறைமுகமான எல்லா செலவுகளும் கவனத்தில் கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வேலைகள் அல்லது சேவைகளுக்கான கட்டணங்களை குறிக்கும் போது அந்த வேலைகள் அல்லது சேவைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்படக்கூடிய எல்லா செலவுகளும் கருத்தில் எடுக்கப்பட்டு கட்டணம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இங்க மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள விடயங்களின் கீழ் சேகரிப்புக்கான இனங்கள் என்றால் ஒவ்வொரு வகையான வரிகள் இருக்கும், அதுதான் ஒவ்வொரு விதமான இனங்கள். சேகரிப்புகளின் கீழ் உள்ள ஒழுங்கான இனங்களில் கொடுப்பனவு செய்ய வேண்டியவர்களின் பொறுப்புகள் தொடர்ந்து மீள பார்வையிடப்படுகின்றன. இதனுடைய அர்த்தம் என்ன, எளிமையாக சொல்லுகிறேன். இந்த லிஸ்டில் இவர் குறிப்பை பண்ணி ஒவ்வொரு வகையான வருமானங்களை அறவிட வேண்டியவர்களை தயார் செய்திருக்கார் என்றால் அவர்கள் தொடர்ந்து அதை நிறைவேற்றுகிறார்களா என்பதை இவர் பார்வையிடுவார், மீள பார்வையிடுவார். வரிகள் தொடர்பான வீதங்கள் போன்றவை, வரி வீதம் அல்லது அறவிட வேண்டிய ரேட், சரிதானே, அறவிட வேண்டிய ரேட் அல்லது அதுக்குரிய செலவு, கட்டணம், சேவை கட்டணங்கள் போன்றவை பொருளாதார தீர்மானங்கள் என்பவற்றில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப காலத்துக்கு காலம் ரிவியூ பண்ணப்படுது. ஒரு காலிவை தீர்மானிக்க முடிய சில நேரம் வரி வீதம் அதிகரிக்கப்படும். இப்போ வருமான வரியா அல்லது பற்று வரி முதல் 12 வீதம் என்று இருந்தது, அரசாங்கம் 18 வீதம் என்று கூட்டுது. இப்போ இவர் என்ன செய்யணும், திருப்பி ரிவியூ பண்ணும். இப்போ வரிகள் தொடர்பிலான வீதங்கள் மற்றும் செலவுகள், கட்டணங்கள் என்பவை பொருளாதார கொள்கைகள் என்பவற்றுக்கு அமைவாக காலத்துக்கு காலம் மீள பார்வையிடப்படுகின்றன, மீளாய்வு செய்யப்படுகிறது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். மீள பார்வையிடப்படுகிறது என்பது ரிவியூ, அது சேர்த்து ரிவியூ, மீளாய்வு செய்யப்படுகிறது. இவர் 6 விஷயங்கள்ல பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். முதலாவது என்ன, செம்மையாக மதிப்பிட்டிருக்கிறேன். 2வது, அறவிட வேண்டிய தொகையும் ஆட்களினுடைய விவரமும் தயாரிக்கப்பட்டு சேகரிக்கும் உத்தியோகத்தர்கிட்ட கொடுத்திருக்குது. 3வது, அதனோடு தொடர்புடைய சட்டங்கள், விதிகள் என்பவற்றின் ஏற்பாடுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. 4வது, ஒரு சேவைகளுக்கான அல்லது வேலைகளுக்கான கட்டணம் தீர்மானிக்கும் போது அதற்கு ஏற்படக்கூடிய நேரடியான மறைமுகமான எல்லா செலவுகளும் கருத்தில் கொள்ளப்பட்டு தொகை தீர்மானிக்கப்படுகிறது. 5வது, சேகரிப்புகளின் கீழே இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான இடங்களில் கொடுப்பனவு செய்ய வேண்டியவர்களுடைய பொறுப்புகள் தொடர்ந்து ரிவியூ பண்ணப்படுது. 6வது, மீள பார்வையிடப்படுகிறது. 6வது, வரி வீதங்களில் ஏற்படுகிற மாற்றம், வளங்கள், சேவைகள் தொடர்பான கட்டணங்கள் என்பவை காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்படுகிறது என்கிற விடயங்களுக்கு இவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். சேகரிக்கும் உத்தியோகத்தர் அடுத்தது. சேகரிக்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன? சேகரிக்கும் உத்தியோகத்தர் என்றால் யாரு? அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் காசை வாங்குறவர், சரிதானே? லிஸ்ட்டை கொண்டு போய் காசு வாங்குறவர் சேகரிப்பு உத்தியோகத்தர். இப்ப சேகரிக்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு இப்ப லைசன்ஸோ பெர்மிட்டோ இந்த மாதிரியான அல்லது ஏதாவது வேலைகளோ செலவுகள் முழுமையாக பெறப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது தேறுவதற்கு முன்னரோ வழங்கப்படவில்லை, சேவைகள் ஆற்றப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவது இவருடைய முதலாவது பொறுப்பு.
ஒரு பெர்மிட்டோ, லைசன்ஸோ, அப்ரூவலோ என்னமோ அல்லது ஒரு சர்வீஸோ ஒரு வேலையோ அரசாங்கம் செய்து கொடுக்க போவதென்றால் அதற்குரிய செலவுகள் முற்றாக பெறப்பட்டிருக்குது. அவ்வாறு பெறப்படுவதற்கு முன்னரோ அல்லது காசாக தேறுவதற்கு முன்னரோ இந்த உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள், சேவைகள், வேலைகள் என்பவை வழங்கப்படவில்லை அல்லது ஆற்றப்படவில்லை என்பதற்கு இவர் பொறுப்பாக இருப்பார். இவருடையது அதான். முதலாவது காசாக தரீனம் என்றால் வேறு, அல்லது வேறு வழிகளில் கொடுப்பனவு செய்யப்பட்டால் அது பணமாக தேறும் வரையில் உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள் போன்றவை வழங்கப்படவில்லை, சேவைகள், வேலைகள் போன்றவை நிறைவேற்றப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவது இவருடைய முதலாவது பொறுப்பு. இரண்டாவது, அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, அறவிடப்படாத மீதி சரிதானே போன்றவற்றை காட்டுவதற்கான பதிவுகள் எந்த ஒரு நேரத்திலையும் ஒழுங்குபடுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நேரத்திலையும் வர வேண்டிய தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதி, நிலுவையாக இருக்கிற தொகைகள் என்பவற்றை காட்டுவதற்கான பதிவுகள், ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஒழுங்கான சேகரிப்பு, வருமான வரி, நீர்ப்பாசன வீதங்கள், மோட்டார் வண்டி உத்தரவு சீட்டுகள், தவணைப்பணமாக செலுத்துகிற போது தவணைப்பணங்கள் போன்ற எல்லாம் அரசாங்கத்துக்கு இந்த கீழ்ப்பகுதி 1, 2, 3 ரோமன் இலக்கத்தில் இருக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். அரசாங்கத்துக்கு வருமதியான தொகைகள், சேர்க்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதி, அதாவது கொடுத்து தீர்க்கப்படாம எவ்வளவு மிச்சம் இருக்கு, மொத்தமாக இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு, நிலுவையாக உள்ள தொகைகள் போன்றவற்றை காட்டுவதற்கான பதிவுகள் அவரால் பேணப்பட வேண்டும். அடுத்தது, சேகரிப்புகளிலே ஏற்படுகிற முன்னேற்றத்தை காட்டுகின்ற விவரங்கள், கூற்றுக்கள். சேகரிப்புகளில் ஏற்படுகிற முன்னேற்றத்தை, சேகரிப்பு எத்தனை சதவீதம் சேகரித்தாச்சு, சேகரிப்புகளில் காட்டப்படுகின்ற முன்னேற்றத்தை கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு ஒழுங்காக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அறிக்கைகள், சேகரிப்புகளின் முன்னேற்றத்தை காட்டும் அறிக்கைகள் ஒழுங்காக கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. பணத்தை பெறுகின்ற போது அதற்கு பற்றுச்சீட்டுகள் உரிய படிவங்களில் வழங்கப்படுகிறது. பெறப்படுகின்ற பணம் உடனடியாகவும் ஒழுங்காகவும் ஏற்கும் உத்தியோகத்திற்கு அனுப்பப்படுகிறது. அவர் பெற்றுக்கொண்டதற்கு பற்றுச்சீட்டு கொடுக்கிறார், ஒப்புக்கொள்ளுகிறார் என்றால் அதுக்கு பற்றுச்சீட்டை கொடுக்கிறார். அவர் பெற்றுக்கொண்டதற்கு பற்றுச்சீட்டை கொடுக்கிறார். நிலுவையாக உள்ளவற்றை சேர்ப்பதற்கு விசேடமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அறவிட முடியாத வருமதிகள் இருந்தால் அதை விட்டுவிடுதல் என்றது, நாங்கள் அரசாங்கம் எல்லா நடவடிக்கையும் எடுத்தும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் அதை நீக்கி விடுறதுதானே. அறவிட முடியாத வருமதிகளை விட்டு விடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது போன்ற விடயங்கள்ல இவர் பொறுப்பு சொல்ல வேண்டியவரை இருப்பார். எளிமையா சொல்லிக்கொண்டு வருகிறார். முதலாவது, அவற்றுக்கான செலவுகள் முழுமையாக பெறப்படுவதற்கு முன்னர் அல்லது காசாக அல்லாமல் வேறு வடிவங்களாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தொகை தேறுவதற்கு முன்னர் உத்தரவு சீட்டுகள், அனுமதி சீட்டுகள் வழங்கப்படவில்லை, சேவைகள், வேலைகள் ஆற்றப்படுவதில்லை என்பதற்கு பொறுப்பாக இருப்பார். இரண்டாவது, அரசாங்கத்துக்கு வருமதியான தொகை, சேர்க்கப்பட்ட தொகை, தீர்க்கப்படாத மீதி, நிலுவையாக உள்ள தொகை என்பவற்றை காட்டுகின்ற பதிவேடுகள் எந்த ஒரு நேரத்திலும் உரிய பதிவுகளோடு காணப்படுவதை உறுதிப்படுத்துவது அவற்றை பொறுப்பாக இருக்கு. மூன்றாவது, சேகரிப்புகளின் முன்னேற்றம், புரோக்ரஸ். சேகரிப்புகளின் முன்னேற்றத்தை காட்டும் திரட்டுகள் என்றால் புரோக்ரஸ் ரிப்போர்ட் ஒழுங்காக கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்பதற்கு இவர்தான் பொறுப்பு. நான்காவது, பணத்தை பெறும்போது அதற்குரிய பற்றுச்சீட்டுகள் உரிய படிவங்களில் வழங்கப்படுகிறது. 5, பெறப்படுகிற பணம் உடனடியாகவும் ஒழுங்காகவும் ஏற்கும் உத்தியோகத்திற்கு அனுப்பப்படுகிறது. அவர் அதனை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புக்கோடலை வழங்குகிறார், ரிசிப்டை கொடுக்கிறார்.
ஆறாவது, நிலுவையாக உள்ளவற்றை சேர்ப்பதற்கு விசேடமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அறவிட முடியாத வருமதிகளை விட்டுவிடுவதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதற்கு இவர் பொறுப்பாக இருப்பார். அடுத்தது, ஏற்கும் உத்தியோகத்தர். ஏற்கும் உத்தியோகத்தர் என்றால் இந்த சேகரித்த காசை வாங்கி பொது நிதியில போட்டு வைக்கிறவர் ஏற்கும் உத்தியோகத்தர். சரிதானே? மதிப்படும் உத்தியோகத்தர் என்றால் யாரென்று தெரியும், சேகரிக்கும் உத்தியோகத்தர் என்றால் யாரென்று தெரியும், அவர்கள் ரெண்டு பேர்களுடைய பொறுப்பும் என்னென்று தெரியும். இப்ப நாங்க சொல்றது ஏற்கும் உத்தியோகத்தர். ஏற்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன? பெறப்படுகிற பணம் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது, ஒழுங்காக கணக்கு வைக்கப்பட்டு வங்கியில் போடப்படுகிறது, அல்லது வேறு வகையில முறையாக வைக்கப்படுகிறது. வங்கியில போட்டு வைப்படுது அல்லது ஐந்து வைபடுது. பெறப்படுகிற பணம் அனைத்தும் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அவற்றுக்கான கணக்கு வைக்கப்பட்டு ஒழுங்காக வங்கியில் போடப்படுகிறது அல்லது வேறு முறையாக பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. காசோலைகள், காசு கட்டளைகள், வங்கி ஆணைகள், தபால் கட்டளைகள் போன்றவை உடனடியாக ஒழுங்காக வங்கிக்கு அனுப்பப்படுகிறது. அவை தேறியுள்ளனவா என்பது பார்க்கப்படுகிறது. வங்கியினாலே ஏற்கப்படாத காசோலைகள் போன்றவை தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. வங்கியினால ஏற்கப்படாத காசோலை தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதற்கு இவர்தான் பொறுப்பாக. வங்கியில நாங்க செக்க போட்டுட்டோம், வங்கி அதை திருப்பி அனுப்பி வங்கியினால அந்த காசோலை திருப்பி தந்தால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பவற்றை பார்க்கிறது இவருடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கு. அதே போல உரிய படிவத்தில் சேகரிக்கும் உத்தியோகத்திற்கு அல்லது பணம் செலுத்தும் ஏனையவர்களுக்கு பற்றிச்சீட்டு கொடுக்கப்படுகிறது. சேகரிக்கும் உத்தியோகத்திற்கு அல்லது பணம் கட்டும் மற்ற வேறு யாரின் நபர்களுக்கும் தான் பற்றிச்சீட்டை கொடுக்கிறார் என்கிற 4 விஷயத்தை இவர் உறுதிப்படுத்த வேண்டியவராக இருப்பார். என்னென்ன விஷயம்? வாங்குற காசெல்லாம் அவருடைய பொறுப்பில் எடுக்கப்பட்டு பதிவு செய்து கணக்கில் ஏற்றி ஒழுங்காக வங்கியிலேயோ அல்லது வேறு விதமாகவோ அது பாதுகாக்கப்படுதல வைக்கப்படுகிறது, வைப்பு செய்யப்படுதல், அதாவது அரச கணக்கில் சேர்க்கப்படுகிறது. 2வது, காசோலை, காசு கட்டளை போன்றவை உடனடியாக வங்கிக்கு அனுப்பப்பட்டு அவை தேர்வது தொடர்பாக பார்க்கப்படுகிறது. தேர்வது தொடர்பாக மேற்பார்வை செய்யப்படுது. 3வது, வங்கியினாலே ஏற்கப்படாத காசோலைகள் தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படுது. 4வது, சேகரிக்கும் உத்தியோகத்தர், அவர் தான் இவர்கிட்ட கொண்டு வந்து காசு கொடுக்கிறவர். சேகரிக்கும் உத்தியோகத்தர் அல்லது பணம் செலுத்தும் ஏனைய நபர்களுக்கு அதற்கென்று குறித்துரைக்கப்பட்ட படிவத்தில் பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிற பொறுப்பு இவருக்குரியதாக இருக்கும். சரியா? இந்த விடயத்துல நான் பிள்ளைகளுக்கு மேலதிகமாக நிதி ஒழுங்கு விதி 189 ஒரு முக்கியமான விடயம் இருக்கு. எங்களுக்கு தரப்பட்ட காசோலை ஒன்று வங்கியினாலே ஏற்க மறுக்கப்படுமாக இருந்தால், எங்களுக்கு தரப்பட்ட காசோலை ஒன்று வங்கி அந்த செக்குக்கு காசு தர மாட்டேன் என்று சொல்லி திருப்பி தந்துட்டு, சரிதானே? வங்கியினால மறுக்கப்படுகிற காசோலை. மறுக்கப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வேணும். வங்கியில நாங்கள் யாரோ அந்த செக்கை கொண்டே போடுகிறோம், வங்கி அந்த காசோலைக்கு காசு தர மாட்டேன் என்று சொல்லி, இதுதான் மறுக்கப்பட்ட காசோலை. அப்ப மறுக்கப்படுகிற காசோலை தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி கேள்வி கேட்டார். மறுக்கப்படும் காசோலை தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. மறுக்கப்படும் காசோலை என்ன என்னென்ன விளங்குதானே? இதாலதான் அந்த சேகரிக்கும் உத்தியோகத்தர் பணமாக தேரும் விலையில அனுமதி பத்திரங்கள், உத்தரவு சீட்டுகள் வழங்கப்படுவதையும்
வேலைகள் அல்லது சேவைகள் ஆற்றப்படுவதையும் செய்ய மாட்டேன். பணமாக தேறிய பின்னர் தான் அதை செய்வேன். இப்ப இதுக்குள்ள அவர் கேள்வி கேட்பார்கள், மறுக்கப்படும் காசோலை தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? மறுக்கப்பட்ட காசோலை என்ற என்னன்னு நான் பிள்ளைகளுக்கு சொல்லி சரிதானே. நாங்கள் எங்களுக்கு தந்த காசல்ல காசோலை செக் நாங்கள் பேங்க்ல டிபாசிட் பண்றோம். அது வங்கி அதுக்கு காசு தர மாட்டேன் என்று மறக்கும். அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம், அது வேறு. மறக்கப்படும் காசோலை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கையினுடைய படிமுறையை சொல். காசோலை ஒன்று வங்கியினால் மறக்கப்படும் போது கீழே குறிப்பிடப்படுகின்ற விதமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காசோலை ஒன்று வங்கியினால் மறக்கப்படும் போது கீழே சொல்லப்பட்டபடி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, அந்த காசோலையை உரிய பாதுகாப்பில் வைக்க வேண்டும், தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த காசோலையை கொடுத்தவருக்கு காசோலை செலுத்தப்பட்டதன் காரணமாக அந்த காசோலையை வழங்கியவருக்கு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள சேவை அல்லது வேலை, உத்தரவு சீட்டு, அனுமதி பத்திரம் வழங்கல் போன்றவற்றை உடனடியாக நிறுத்தும்படி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த காசோலையை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள கொடுப்பனவோ அல்லது வழங்கல், சேவை, அதற்குரிய உத்தரவு பத்திரம் வழங்குதல், அனுமதி சீட்டு வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தும்படி சேகரிக்கும் உத்தியோகத்தருக்கும் கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு காசோலை மறக்கப்பட்டுள்ளது என்பதை தெரியப்படுத்தி இந்த காசோலைக்காக மேற்கொள்வதற்கு நடாத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்ட வேலைகள் அல்லது சேவைகள், உத்தரவு சீட்டு, அனுமதி பத்திரம் வழங்கல் போன்றவற்றை உடனடியாக நிறுத்தும்படி அவைக்கு அறிவிக்க வேண்டும். மூன்றாவது, ஏற்கனவே ஏதேனும் கொடுப்பனவோ அல்லது பொருட்களோ கொடுக்கப்பட்டிருந்தால் அதை திருப்பி பெறுவதற்கும் தொடர்ந்தும் அவர்களுக்கு சேவை ஆற்றுவது நிறுத்தப்படும். ஏற்கனவே ஏதாவது கொடுப்பனவு அல்லது வழங்கப்பட்ட பொருள் எதுவும் இருந்தால் அதை திருப்பி பெறுவதற்கும் தொடர்ந்து சேவை ஆற்றப்படுவதை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கவும். நம்ம சுருக்கமாக சொல்லி கொண்டு வர, முதலாவது செக்கை கொண்டு பாதுகாப்பாக வைக்கணும். இரண்டாவது, செக் தந்தவருக்கு ஏதாவது சேவையோ அல்லது வேலையோ, அவர்களுக்கான உத்தரவு சீட்டு, அனுமதி பத்திரம் போன்றவற்றை வழங்குவதற்கோ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம். அவற்றை உடனடியாக நிறுத்தும்படியும் காசோலை மறக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் சேகரிக்கும் உத்தியோகத்திற்கும் கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புடைய ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது பொருட்கள் கொடுத்திருந்தால் அதை திருப்பி பெறுவதற்கும், அவர்களுக்கு சேவைகள் ஏதேனும் மாற்றப்படுமாக இருந்தால் அதை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கவும். காசோலையை வழங்கியவரிடம் விளக்கம் கூறவும். காசோலையை எழுதி அனுப்பியவரிடம் விளக்கம் கூறவும். அவர் எழுதி தருகிற விளக்கத்தோட இந்த விடயத்தை திரைசேரிக்கு அறிவிக்க வேணும். இப்படி அவர் விடயம் நடந்திருக்குது, அவர் இப்படி விளக்கம் சொல்றார் என்று சொல்லி திரைசேரிக்கு அறிவிக்க வேணும். திரைசேரியிடமிருந்து ஒரு தீர்மானம் கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்டவரிடமிருந்து வேறு காசோலைகள் இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய விளக்கத்தை திரைசேரி தான் பார்த்து முடிவு சொல்லணும். அவற்றை விளக்கத்தையும் வாங்கி அப்படி அவற்றை காசோலை மறக்கப்பட்டுட்டுது என்பதை பற்றி திரைசேரிக்கு அறிவிக்கணும். திரைசேரி அதை பற்றி ஒரு தீர்மானம் ஒன்றை தரும் வரைக்கும் அவரிடமிருந்து காசோலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பணமாக செலுத்தும்படி கூற வேண்டும். அதாவது காசாக செலுத்துங்க, பணம் என்றால் காசாக செலுத்தும்படி அவரிடம் கூற வேண்டும். சரிதானே? காசாக செலுத்துங்கள் என்று சொல்லி காசாக பெற்றுக்கொண்டு அந்த விடயத்தை தொடரலாம். இது தொடர்பில் பொருத்தமான கணக்கீட்டு நடைமுறை அது எங்களுக்கு வேணாம். என்ன 586 என்ன இருக்குன்ற பொருத்தமான கணக்கீட்டு நடைமுறை கையாளப்பட வேண்டும். இப்ப இங்க 189வது நிதி ஒழுங்கு விதியும் பல தடவை கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. வாடிக்கையாளர் ஒருவரினால் வழங்கப்பட்ட காசோலை வங்கியில் இடப்படும் போது வங்கி அதனை மறக்குமாக இருந்தால் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? காசோலையை கவனமாக வச்சிருக்க வேணும்.
அவருக்கு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்ட வேலை அல்லது நிறைவேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட சேவை, கொடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்ட அனுமதி பத்திரம் அல்லது உத்தரவு சீட்டு போன்றவற்றை நிறைவேற்றாதிருக்கும்படி சேகரிக்கும் உத்தியோகத்திற்கு அறிவிக்க வேணும். அவருக்கும் கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் காசோலை மறுக்கப்பட்டுள்ளது அறிவிக்க வேணும். ஏற்கனவே அவருக்கு ஏதேனும் வழங்கப்பட்டிருந்தால் வழங்கப்பட்ட பொருளை திருப்பி பெற வேண்டும். சேவைகள் ஆற்றுவதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவும். காசோலை தந்தவரிடம் விளக்கத்தை பெற வேண்டும். விளக்கத்தை கோரி பெற வேண்டும். அவருடைய விளக்கத்தோடு குறித்த விடயம் திரைசேரிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். திரைசேரியின் தீர்மானம் தெரிவிக்கப்படும் வரை சம்பந்தப்பட்டவரிடமிருந்து வேறு காசோலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவரை காசாக செலுத்தும்படி கோர வேண்டும். புதிதாக பணம் செலுத்துங்கள், அதாவது காசாக செலுத்தும்படி கோர வேண்டும். பொருத்தமான கணக்கீட்டு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, நாங்கள் இன்றைக்கு கிடைத்த ஒரு குறைந்த நேரத்துக்குள்ள இந்த விடயத்தை பேச வேணும் என்கிறது என்னோட உத்தேசமாக இருந்தது. இதை நிறைவு செய்து கொள்வோம். இந்த அளவோட தாமதமாக வந்தவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடிய காணொளிகள் கிடைக்கும். இந்த காணொளியோடு சேர்த்து அதை பார்த்து உங்களுடைய பாடக்குறிப்புகளை தயார் செய்து கொள்ளுங்க. ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட காணொளிகளும் மீண்டும் ஒரு தடவை இந்த குழுவில் பகிரப்படும். நீங்கள் 2 விடயங்களை நாளை காலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நான் இந்த அளவோட இன்றைக்கு இந்த செயலமர்வை நிறைவு செய்து கொள்கிறேன். திரும்ப இன்னும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதில் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய் குட்டை.